30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா கிரகமும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த 2026ஆம் ஆண்டு தான் இருக்க போகுது. தனக்காரகனே தனஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ பணம் வருமா சார்? எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வருஷம் பணம் மழை தான். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 இயலாமை இருக்கும், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்குமா சார்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா கிரகமும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த 2026ஆம் ஆண்டு தான் இருக்க போகுது. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா கிரகமும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு தான் இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு பகவான். தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ பணம் வருமா சார்? எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வருஷம் பணம் மழை தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த வழியில் வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை வழியும் முயற்சி பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, 11ஆம் இடத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ வேலை மூலமாக, தொழில் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையில் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த தீர்வு வந்துடும். அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம், நீண்ட நாளாக வேலையே கிடைக்காதுன்னு நினச்சவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு, உயர் புகழ், உயர் அந்தஸ்து, பதவி எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. கவலையே படாதீங்க. ரொம்ப போட்டு பழசெல்லாம் நினச்சிட்டு கஷ்டம், அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை யோசிக்காமல் நீங்கள் முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க. வெற்றி உங்கள் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள், அதை செய்யுங்க. அது உங்களால் முடியும். அதே போல் ரிஷபராசி என்பதுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கான நேரம், அதை செய்யுங்க. ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸோ இல்லை அடிஷ்னலாக ஒரு வேலை பார்ப்பதற்கான நேரம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சம்பாத்தியம் வரும், பண வரவுகள் உண்டு, நிறைய சம்பாதிக்கலாம், உங்களுடைய கடனை தீர்க்கலாம், சேமிக்கலாம், நகை வாங்கலாம், வீடு வாங்கலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதேமாதிரி குடும்பத்தில் இந்த சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சார். கவலையப்படாதீங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, உங்கள் ஃபேமிலியில் பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, கூட பிறந்தவங்க கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க, குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கையிலேயே எடுத்துக்க வேணாம், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது. அதனால் அந்த வேலையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுமாரி திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒரு திருமணத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்கு வச்சுங்க, உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுமாதிரி 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதுமாதிரி வேறு ஏதாவது சொத்து தகராறு இருக்கு வச்சுங்க, அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதே போல் ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். வீடு விற்க முடியாமல் இருக்கா, வீடு விற்றலாம், அதன் மூலயமா பணம் வரக்கூடிய நேரம். இடம் விற்க முடியாமல் இருக்கா, அந்த இடம் பிரச்சனை தீரும், அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உங்களுக்கு ஒரு தான சொத்து வந்தே தீரும் இந்த காலகட்டத்தில். அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இதில் கவனமாக இருக்கணும் சார். என்ன சார் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அம்மாவுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படும். அவங்க கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அதிகமாக அவங்கள கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க உங்களை எதிர்பார்ப்பார்கள்.
உங்களுடைய அன்பு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் உங்களோட அன்பை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கீங்க, ரெகுலராக ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க. அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேணுமோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் நல்லா தேறி நல்லா வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி முக்கியமாக ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் பிரச்சனைகள் தீரும். காதலில் வெற்றி உண்டு. காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். வெளிநாடு போகலாம், வெளிநாடு டூர் போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டிலே நீங்கள் செட்டில் ஆகலாம், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் உங்களுக்கு வீசாவே கிடைக்காத நினச்சவங்களுக்கு வீசா கிடைக்கும், வெளிநாட்டில் நம்ம எப்போ இங்கே ஊரை விட்டு கிளம்புவோம்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆண்கள் வேலை செய்கிறாங்கன்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும், பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா கணவருக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேற எந்த ராசி கூட அந்த அளவுக்கு பெருசாக வருமானு தெரியல. ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்கள் சுயஜாதத்தில் ஏதாவது கர்ம வினைகள் காரணமாக ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். அதுக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதையும் தீர்வு செய்து கொள்ளக்கூடிய நேரம். இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை வச்சுக்கோங்களேன், தோஷம் இருக்குன்னு சொல்லி 35 வருஷமா இருக்குது. அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குது, அது என்னால காரணம், எதனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்து தீர்வு தெரிஞ்சுக்கிங்க. சொத்து தகராறு இருக்குது, இந்த தகராறு ரொம்ப வருஷமாக இருக்குது சார், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கும் அது போயிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு தெரிஞ்சுக்கிங்க. குடும்பத்தில் யாருக்காவது கண்டினியூஸாக குழந்தை இல்லாமல் இருக்கா, அதுக்கு என்ன பிரச்சனை பார்த்து அதெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை சீர் செய்து கொள்ளக்கூடிய நேரம். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நேரம். வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நேரம். நீங்கள் அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 இயலாமை இருக்கும், எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் உறுதியாக உண்டு. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்குமோ பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய திசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.